அவரு திருப்பி வந்து அலகேஷன் வைக்காதேன்னு ஒரு லெட்டர் திருப்பி திருப்பி போட எனக்கு எனக்கு இது ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. எனக்கு ஏமா லெட்ரு எனக்கு இது மொட்டை கடைசின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நீ வந்து மொட்டை கடைசி எழுதிட்டு இருக்கே, டைரக்டா போய் சொல்லலாமே. அது நீ இது அன்புள்ள கம்ப்யூட்டிங் இல்ல நான் நலம் நிறைய மழை அவள் டைரக்டா தான் நிறைய பேசியிருக்காங்களே. அதெல்லாம் காட்டவே அது முடியல. டைரக்டாவே சொல்லலாமே. இதையுமே போயிட்டு எதுக்கு இது மொட்டை கடைசி எழுதிட்டு இருக்காங்க. அட மதன் புரியலையா உங்களுக்கு? டைரக்டா தான் நிறைய பேசி அதை காட்டவே முடியலையே. இது புரியுது, எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டாங்க. இது இந்த ஒரு சின்ன வார்த்தை தானே. ம். பக்கத்து அவங்க பக்கத்து நேத்து நிறைய சொல்லிருந்தாங்களே. ஹாப்பிலி சிங்கிள், ரெடி டு மிங்கிள். அப்புறம் இவரு வேற ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இவரு என்ன சொல்லியிருந்தாரு? நான் இல்ல ப்ரோ, மாட்டேன். அழுதா ஆல்ரெடி எனக்கு தெரியும் கம்ருதீன் ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டான்னு. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன். என்ன என்ன ப்ரோ இதெல்லாம்? நான் என்ன கேக்குறேன், வெக்கமே இல்லாம வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு திருப்பி இத பண்ணா ட்ரூ லவ் அப்படின்றது. டேய் அதுக்கு பேரு டாக்ஸிக் லவ்டா. அது லவ்வா இருந்தா அது டாக்ஸிக் லவ். அத புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அந்த லவ்வா இருந்தாவே அது டாக்ஸிக் லவ். அது கண்டென்ட் அது. ஓகேவா? அது அது ஃபர்ஸ்ட் நான் தெளிவா எனக்கு அது கண்டென்ட் தான். இல்ல மத்தியானம் டைட்டில் வின்னர் பாரதின்னு ட்வீட் போட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா. அது என்னன்னே தெரியல எனக்கு. டேய் லெட்டர் தான் வந்துச்சு, எதுக்கு நீங்க பெங்களூர்ல ஒண்டிட்டு இருக்கீங்க? வந்து பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதோட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க. லவ் லெட்டர் தான் எழுதிருக்காங்க. இல்ல ப்ரோ, இந்த பாயிண்ட் எடுத்து வச்சா ரிட்டர்ன் பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, ஏங்க லவ்னா சண்டை வரதான் செய்யும். சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் ஏங்க சண்டை வருங்க. அதுக்காண்டி ஒரு நேஷனல் மீடியால ஒருத்தனை இப்படிதான் வன்மான் டச்சுன்னு அசிங்கப்படுத்திட்டு அவன்கிட்டே திரும்ப திரும்ப பேசுவாங்களான்னு கேட்டா, ப்ரோ இல்ல ப்ரோ, லவ்னா சண்டை வரும். சண்டை நீ தானே என் பொண்ணு வசந்தம்லாம் எடுத்துட்டு வராங்க ப்ரோ. அதுலலாம் பாத்தீங்களா எவ்வளவு சண்டை வரும்? சண்டை வந்துட்டு திரும்ப சேருவாங்க. என்ன சொல்றது நான்? ஐயா ஒண்ணுமே இல்லையா. நம்ம இந்த மாதிரி லவ் பண்றது எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் டாக்ஸிசிட்டி, டாக்ஸிக் லவ் அப்படின்னு நம்ம பேசுறோம் தானே இல்லையா? ஷோ விட்டுருங்க. வெளியே இந்த மாதிரி நடந்தாலே இது தப்புன்னு தானே பேசுறோம். ஆமா, நியாயமா பார்த்தா நீங்க லவ்வர் படத்தை எடுத்துட்டு வரணும். அதுதான். அது அப்படி அங்க ஒரு பேச்ச பேசிட்டு இங்க ஒரு பேச்ச பேசினா எப்படி? ஒரே மாதிரி இருக்கணும்ல. உன் ஸ்டான்ஸ் நீ மாத்திக்க கூடாதுல்ல. சும்மாவே மாத்திக்கிட்டா எப்படி? என்ன பொறுத்தளவு ஜெனியூனா இவனுங்க கேர் பண்ணி லவ் பண்ற மாதிரி இருந்தா 2 பேரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவன் வந்துட்டு விட்டு கொடுத்துருக்க கூடாது. நீங்க போய் ஊருட்டே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டு திரும்பி நான் லவ் பண்றேன்னா புரியல எனக்கு. அப்படிதான் இருக்கு. எனக்கு எனக்கு இது இது மொத்தமாவே ஒரு ஒரு மாதிரி மனுஷங்களாடா நீங்களா அந்த சூடுக்கு தான் என்ன தள்ளுறாங்க எல்லாரும். பிரபு ஏதோ கை ரேஸ் பண்ணிருக்கீங்க. அதுதான் மேடம், ஆலன் ப்ரோட்ட தான் கேட்கணும். ப்ரோ உண்மையிலேயே இப்போ ஆதிரை உள்ள வந்தா பூர்ணி எதனா டியூஷன் எடுத்து அமைச்சிருப்பாங்களா? கொஞ்சமாச்சும் எதனா மாத்தி விளையாடுறதுக்கு. ஒரு பூர்ணிமாவை சொல்றீங்களா? ஆமா, நானும் அதான் நினைச்சேன். நான் அதாவது அவங்க அந்த லெசனை மறந்துட்டு உள்ள போனாதான் அவங்களுக்கு நல்லது. அதனாலதான் கேக்குறேன். இல்ல அது அது அந்த லெசனை மறந்துட்டு உள்ள போனாதான் அவங்களுக்கு நல்லது. அது இல்லாம ப்ரோ, இந்த இவங்க பிரியங்கா வந்தப்ப இது நெகட்டிவோ பாசிட்டிவோ, ஆனா ஷோ ரன்னராவ தான் அது தேவையில்லாம சொன்னதால இப்ப இந்த ஸ்பேஸ்லயோ இதுல இருக்கிறவங்க எல்லாம் அது ஒரு வார்த்தையா வச்சுட்டு ரொம்ப கேவலமா கமெண்ட போட்டு இது இந்த பிக் பாஸை கெடுக்கிற மாதிரி. அதுல ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல கூட என்னன்னா அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சொல்லிருப்பாங்க பார்வதி. இவங்க இல்ல இல்ல பிரியங்கா. ஆமா அவங்க ஷோ ரன்னர் வந்து பிரியங்காக்கு அவங்க ஷோ ரன்னர். பிரியங்கா யாரு? விஜய் டிவி. ஓகேவா? அவங்க அவங்க ஜெனரல் ஆடியன்ஸ் கிடையாது. ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்லணும். ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது கானா வினோத்தை. இல்ல ப்ரோ, இதுலயுமே இவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. வந்தது 3 ஜட்ஜு. ஒரு ஜட்ஜு தான் அப்படி சொன்னாங்க. மிச்ச 2 ஜட்ஜும் 4 வாரம் ஆகுது உங்களை வந்து ஒரு டாஸ்க் விளாட வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த இதை எடுத்து பேச சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன்றேன் நியூட்ரலா. அது அது யாருமே பேச மாட்டாங்கல்ல. நீ நியூட்ரல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எதர் தே ஸ்டாண்ட் பை த ரைட் திங் ஆர் தே ஸ்டாண்டிங் பை த ராங் திங். அவ்வளவுதான். ஆனா அதே பிரியங்கா தான் வீட்டுக்குள்ள அவங்க வந்து அந்த ஹூடிய போட்டு நடந்து போகும்போது காலையில சில பருப்பு எல்லாம் போகுது, இதை வேக வைக்க முடியாம போறோமேன்னு தான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க.
நீங்களே ஆன்சர் அந்த வச்சுட்டு கெஸ்ட் ஏன் ப்ரோ என்கிட்ட வந்தது கொஸ்டின் அசிங்கம் கேட்டீங்க? அவங்க எல்லாருக்கும். பட் அவனுக்கு அந்த கெஸ்ட் வந்தது அசிங்கம் அவங்க எல்லாருக்குமே உள்ள ஷோ அஸ் அ கண்டஸ்டன்டா இன் பிக் பாஸ் இன்ஸ்டா பிக் பாஸ்ல நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் இல்லைன்னே சொல்லல. பட் டாஸ்க்ல வந்து சில டாஸ்க்ல வந்திருக்காங்க. ஆனா இந்த பர்டிகுலரா இந்த ஹோட்டல் டாஸ்க் இருக்குல்ல, இந்த ஹோட்டல் டாஸ்க்ல நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. எல்லா சீசனும் ஹோட்டல் டாஸ்க் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 நினைக்கிறேன். 1-2 இல்லையா 1 நினைக்கிறேன். ஓகேவா? அதை தவிர மற்ற எல்லா சீசனும் நடந்திருக்கு. எல்லா சீசனுமே அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவங்களுக்குள்ள விளையாடுவாங்க தவிர ஸ்பெஷலா வந்து ஒரு 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 3 பேரை கூப்பிட மாட்டாங்க. இவரை கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், ஸ்னேகன். அது வந்து எதுக்குன்னா அந்த பர்டிகுலரா அது தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஸ்னேகனை 2 பேரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா டு த கோரா எல்லா இந்த மாதிரி 3 பேரை கூப்பிட்டு வந்து வீக்கெண்ட் ஃபுல்லா தங்க வச்சு அவங்கள வச்சு கண்டென்ட் பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் பார்க்கல. அத கொஞ்சம் கூட ஒருத்தவங்க யோசிக்கவே இல்லை. எதுக்கு வந்து இவங்க வந்தாங்க அஸ் அ கெஸ்டா? இந்த மாதிரி ஹோட்டல் டாஸ்க்ல நடக்கவே இல்லை பிக் பாஸ் ஹிஸ்டரியில. இப்ப நடக்குதுன்னா அப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற திங்கிங் தாட் ப்ராசஸ்ல யாருமே அதை யோசிக்கவே இல்லைங்க. இன்னொன்னு, இவங்க விருப்பமே இல்லை உள்ள போன யாருக்குமே 3 பேருக்குமே. ஏன்னா ஷோ அந்த அளவுக்கு குப்பை. உள்ள போனா இவங்க பேர் கெட்டுரும் அப்படின்ற பார்வை அவங்க கிட்ட இருக்கும். இல்லாமலாம் கிடையாது. அவங்கள அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடிதான் அவங்க 3 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க தவிர கூப்பிட்ட கெஸ்ட் யாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வாலண்டியா. அப்பவே தெரிஞ்சுக்க ஷோட ஸ்டாண்டர்ட் நான். இன்னொன்னு, பிரியங்காவே வந்து மத்த எல்லாரும் டிக்ளைன் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துலதான் பிரியங்காவை உள்ள கூட்டு பிரியங்கா வந்தாங்க. வந்தாங்க. இன்னொன்னு, தீபக் 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 வரதுக்கு முக்கிய காரணம் பிக் பாஸ் தான். பிக் பாஸும் அம்மாட்டுக்கு டீம்னா ஐ மீன் ஹெட் தான். ஏன்னா ஹெட் கால் பண்ணி பேசுறதுக்கு அப்புறம் தான் உள்ளே வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் விருப்பம் கிடையாது. நீங்க கூப்பிடலாம் வரேன், அந்த ரெக்வஸ்ட் தான், மரியாதை தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மரியாதை வந்தாப்புல அவருக்கு வர விருப்பமும் கிடையாது அவருக்கு. ஏன்னா இந்த ஷோ குப்பையா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பார்த்த ஸ்டாண்டர்ட்ல பிக் பாஸ் கிடையாது, ரொம்ப கீழே இருக்கு. அப்படின்றப்ப அந்த கோவமும் அந்த அந்த எமோஷனல் இருக்குல்ல, அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவங்க அந்த வாரத்தை ஃபுல்லா கடந்தாங்க. அங்கங்க பேசிட்டானல போல தீபக். அது ஆகாமலாம் இல்ல. அதுவுமே யோசி. இன்னொன்னு, நான் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு 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 லிஸ்ட்ல இருந்த கண்டஸ்டன்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாங்கல்ல, நல்ல வேளை நான் அதை மிதிக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி சத்தியமா சொல்றேன், எப்ப நடந்ததே கிடையாது இன்ஸ்டா பிக் பாஸ்ல 1ல இருந்து 8 வரைக்குமே. நான் போலன்ற இதுதான் இருக்கும் அவங்க தவிர அவங்க கிட்ட. ஆனா நான் போவே இல்லை அப்படின்ற நல்ல நான் போலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் சொன்னதே பிக் பாஸ்ல. ஒருத்தர் ட்வீட் போடுறாங்கன்னா 1 வாரம் ஷோ பார்த்துட்டு அப்ப எந்த லெவலுக்கு இந்த ஷோ ஒரு ஸ்டாண்டர்ட் மாத்திருக்காங்க பாருங்க. 9 சீசன்ல இவ்வளவு கேவலமா ஷோ கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீக்ல. இன்னொன்னு, பிரஜன் சேண்ட்ரா வரதா இருந்துச்சுல, அதை பிரஜன் மட்டும் தான் இருந்தாலும் சேண்ட்ராவே கிடையாது. வாலண்டியர் சேண்ட்ராவையும் உள்ள கூப்பிட்டு வந்தாலும் சேனல் தான். பிகாஸ் ஆஃப் இந்த கண்டென்ட் ஃபுல்லா அப்படியே ஓலா மாறுது. 2 பேரும் உள்ள கூப்பிட்டு அட்டென்ஷனை மாற்றணுன்றதுக்காக தான் அதையும் கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க இந்த ஒரே ஒரு சீசனுக்காக மட்டுமே. பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அப்பனா எந்த அளவுக்கு குப்பையா இருக்கு ஷோன்னு பாத்துங்க. இந்த குப்பையா இருக்க ஷோவை பார்த்து இந்த குப்பையா ஷோ நடத்துறதே வந்து பார்வதி தான் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து எனக்கு சிரிப்பா இருக்கு. பேசிக்கா நான் இது கேவலமான ஷோ, இதை பார்த்து நடத்தினா இருக்குங்க அப்படின்னு தான் என்னோட பார்வை. இன்னொன்னு, இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணாத ஷோ ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாருங்க. ஐயோ, இந்த மாதிரி ஹோஸ்ட் உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த வாரன் மாதிரி தான் நீங்க போட்டு விட்டுட்டாங்க பார்த்து நான் சிரிச்சிட்டேன் லைவ்ல பார்த்தது. என்னன்னா, வாரன் நீங்க வசன உடனே நீங்க ஓகே ரைட்டு, நீங்க இல்ல, அப்ப வாரன் எங்க போனாங்க? வாரன் பார்வதி தான். டக்கு திரும்பி வந்து அவன் எஃப்ஜே கிட்ட போயிட்டு அந்த மேட்டரை வந்து அப்படி திருப்பி விட்டுருவோம்ல எஃப்ஜே பக்கமே. அப்ப உங்களுக்கு பார்வதி கொஸ்டின் கேட்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட்ல வந்திருக்கீங்க, எஃப்ஜே நீங்க ஃபுல்லா அடிக்கணும் அதுக்காக வந்திருக்கீங்க. ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க, அந்த கொஸ்டினை திரும்பி நீங்களே பிரேக் பண்றீங்க. வாரன் எங்கன்னு கேட்குறீங்க, கேட்டு டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு திரும்பி நீங்க வந்து அஸ்வின் படத்துக்கு போறீங்க. எனக்கு அது புரியல லிட்டரலா என்னன்னு. அஸ் அ ஹோஸ்டா ஒரு 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 மேட்டர் உங்களுக்கே பேசிக்கா புரியல. என்ன பண்றோம், என்ன ஹோஸ்ட் பண்றோம்னே தெரியாம நீங்களே வந்து இவனை அடிக்கணும், பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அங்கங்க பாயிண்ட் எடுத்து நீங்களே மாட்டிக்கிறீங்க. இதுதான் இனி நான் அவர் பண்ண பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு அது. இன்னொன்னு, எனக்கு அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வரலாம், எனக்கு அது புரியல. இப்ப கேரக்டர் விட்டு ஒருத்தர் வெளியே வரலாம்னு பேசுறாங்களே, மத்தவங்க எல்லாம் வெளியே வந்தாங்களா அங்கங்க, அப்ப நீங்க வரல. இப்ப இவரே சொல்றாப்ல, இது ஒரு ஸ்கூல் டாஸ்க், இதை வந்து நீங்க கேரக்டர் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லிட்டு அவரே அதை கான்ட்ராக்ட் பண்றாப்ல. நீங்களாம் கேரக்டர் விட்டு வெளியே வந்தீங்க ப்ரோமோலே சொல்லியிருக்காப்ல. அதை கேரக்டர் விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்றாப்ல. பட் அதை வந்து பெருமை பேசுறாப்ல அதுல எபிசோட்ல. எனக்கு அது புரியல. நீங்க ப்ரோமோ கார்ட்ல நீங்க கொடுக்குறப்ப இதை தரீங்க, தென் ஒன்னாவது எபிசோட்ல நீங்க காட்டுறப்ப அதை வந்து நீங்க உல்டாவா காட்டுறீங்க. எனக்கு அது பேசிக்காவே ஒட்டவே இல்லை இந்த பர்டிகுலர் இதுல. அது ஒண்ணு. இன்னொன்னு,
அந்த காலாமத்தன் மேட்ரு, கையமத்தன் மேட்ரு, இது எதுவுமே அவருக்கு பிரச்சனையா தோணலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகேவா, அவருக்கு பிரச்சனையா தோணுது ஃபுல்லா இதுதான். எனக்கும் பிரச்சனை தோணுச்சு எஃப்ஜே பண்ணது. நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா எனக்கு முக்கிய பிரச்சனை தோணுது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீ காலமிக்க வைக்கிற, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாலியன்ட்ட போய் சாமான் கழுவுறான். இதெல்லாம் வந்து கேரக்டர் அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட் பண்ற வேலையே கிடையாது ஆஸ் அ ஸ்டூடெண்டா. அப்ப அதுக்கும் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டாப்புல, நீங்க வந்து சுவாரஸ்யமா பண்ணணும், அதுக்காக நீ வந்து கேரக்டர் விட்டு வெளியே வந்தும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டாப்புல. எனக்கு அது ஒரு கேம் புரிஞ்சிக்கவே இல்லை நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பசங்க நாட்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுக்குறப்ப வீட்டு வேலை செய்யணும்னா வந்து இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாப்புல. பிக் பாஸ் கனி செய்யறப்ப கனியை தடுக்கிறாப்புல. இவ்வளவு விஷயங்கள் கூட நடக்குது. நடந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க அந்த கம்பெனிக்கு சாமான கொள்ளணும் கேட்க மாட்டேன்னா எனக்கு அது புரியல. அப்ப நீங்க யாரை காப்பாத்திட்டு இருக்கீங்க? பார்வதியை வந்து நீங்க ஃபுல்லா காப்பாத்துறீங்களா? எனக்கு அது புரியல. இன்னொன்னு, இவர் பார்வதி ஃபுல்லா ரேங்க் பண்ணவே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ரேங்க்னா மத்தவங்கள பண்ணார்ல, மத்தவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்து நான் அடிச்சது கோச்சிக்கிட்டீங்க, தப்பா இருந்தா தாமா அப்படின்னு சொல்லி அவனை சும்மா ஆறுதல் கொடுத்தாப்புல. அந்த ஆறுதல நிப்பாட்டிப்பாப்புல, அவ்வளவுதான். ஓகேவா? பட் ஆனா வித்தியாசம் பார்வதிக்கு மட்டும்தான், பார்வதி ஃபுல்லா ரோஸ் பண்ணிட்டு அரோரா மேட்ல டக்குன்னு வந்து சபரி எடுத்து வச்சு பார்வதிக்கு வந்து ஒரு 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 கிராஃபா மேல ஏத்தினாப்புல. அது எடிட்டிங்லயே உல்டா பண்ணாலும் எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு ஃபுல்லா ரோஸ் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து நீங்க பார்வதிக்கு வந்து ஒரு நல்ல பேரை கட்டி மேல மேல தூக்கி விடுறீங்களே, அது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு பெரிய மேட்டர் இருந்தா எஃப்ஜே பண்ண மேட்டர் தான். அவன் மட்டும் வாய் விடாம இருந்தானா இந்த இந்த இஷ்யூ அவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. அந்த கை மேட்ரு, கையை வந்து அவ்வளவு பெருசெல்லாம் அடி இல்லை அப்படின்னு சொன்னால. சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்வதிக்கு பயங்கரமான ஸ்கோப்பை வந்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் வாய முடிந்தானா அது பிரச்சனை இல்லை. இது மட்டும்தான். அதுவும் ஒரு ஆர்மி சொல்லிட்டாப்புல சேதுபதி இந்த மேட்டர் எடுத்து வச்சு. நீ பார்த்தது அதுதான். சூரிய மொக்க எபிசோடு 10 மணிக்கே முடிஞ்சு போச்சு, 10 மணிக்கா முடியுது. அந்த இதோட கேரளமா ஷோ நான் பார்க்கவே எபிசோடு. ப்ரோ ஒரே நிமிஷம். இல்ல ஒபிட்டோ ப்ரோ சொன்னார்ல, அது லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் அவர் அப்படி சொல்லல. விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா எப்ஜேக்கு மட்டும் தான் சொன்னாரு. கேரக்டர்ல இருந்து வெளியில வான்னு சொன்னது எப்ஜேவா அங்க ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லல. எப்ஜே வந்து நான் ஒரு கேரக்டர் எடுத்தேன்னு ஸ்கூல் டாஸ்க்ல ப்ளே பண்ணான்ல, அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்து கேப்டன்ற கேரக்டருக்குள்ள வந்து நீ இதை சால்வ் பண்ணிருக்குன்னு சொன்னாரு. எப்ஜேவா வரணும்னு சொல்ல. அது மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ. நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. இல்ல அது கரெக்டா தான் முடிச்சிட்டீங்களே தெளிவாவே. ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆலன் ப்ரோ. எனக்கு எப்படி தோணுதுன்னா, போன வாரம் விஜய் சேதுபதி வந்து நிறைய பேர் அங்க ரொம்ப ரோஸ் பண்றாங்க, சரியா பேசலன்ட்டு. பட் நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்தோம், நல்லா தான் பண்றாருன்ட்டு. பட் இந்த வாரம் அப்படியே உல்டா ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதிரை ரீஎன்ட்ரின்றதால சேனல்ல சொல்லியிருக்காங்களா, இந்த எம்ஜியை போட்டு நல்லா எவ்வளவு பழக்க முடியுமோ பழங்க. பிகாஸ் ஆதிரியோட நிறைய இன்டர்வியூல ஷி ஃபெல்ட் வெரி பேட். சரி நான் தப்பு பண்ண ஐ வில் அக்செப்ட், அவனு தானே தப்பு பண்ண, ஏன் பட் அவனை மட்டும் யாரும் திட்ட மாட்டீங்கன்னு அவளுக்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து நிறைய இன்டர்வியூல ஓப்பனாவே சொல்லியிருப்பா. ஐ ஃபீல் என்னன்னா, இன்னைக்கு அவனை எந்த அளவுக்கு போட்டு பழக முடியுமோ வந்துட்டு ரீஎன்ட்ரிக்கு அப்பதான் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஆர்பி ஏறும் அப்படின்னு சேனல் தோணுதா? அப்படி கூட இருக்கலாம்ல ப்ரோ. வேற எந்த இஷ்யூவும் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா எப்ஜே பொழக்கிறான், அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும்தான் கான்செப்ட்னும் போது எனக்கு இதுதான் தோணுது. இல்ல இருக்கலாம். நிஜமாலே இருக்கலாம், தெரியல. அது ஆதிரை என்ன பண்ண போறாங்க எனக்கு எப்பவுமே நடந்து முடியும். எனக்கு அதை பார்க்கலன்னா நான் அதை பத்தி பேச மாட்டேன். நாளைக்கு எபிசோட் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, ஆதிரி அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, சண்டை போடுவாங்கன்னு. ஆனா யாரு கூட போடுவாங்கன்றதோ தெரியலையே. 2 பேர் ஃபாஸ்ட் ஒன்று கனின்னு ஒன்னு இவன் 2 பேர் போவாங்க. எனக்கு என்னன்னா, ஆதிரைக்கு வந்து கனி மேல வன்மமா இருக்கணும், கனி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க. அது மட்டும் எனக்கு போதும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ஆமா, அது மட்டும் இது நல்ல வாய்ப்பு ஆலன் ப்ரோ. எப்படின்னா பயங்கரமா வெளியே வந்து ஷோ பத்தி என்ன ஐடியா, என்னென்ன இன்ச் பை எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது பயங்கர வாய்ப்பு. அழகா போயிட்டு அப்படியே ஷோ வந்து உல்டாவா பண்ணி ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ற கேப்பபிலிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. பட் அதை பண்ணுமான்னு கேட்டா தெரியல எனக்கு. ஏன்னா பயங்கர ஈகோ நான் அதை ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற கிளாரிட்டி இருக்குல்ல, அது இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. நான் அதை இல்லைன்னே சொல்ல மாட்டேன் எங்கேயுமே. ஏன்னா அது ஃபர்ஸ்டே நாமினேஷன் கொடுத்ததோ அம்மா வந்து அந்த மார்னிங் டெஸ்ட்ல வந்து வாட்டர் ஐ மீன் யாரும் அடிச்சாங்க, பார்வதி யாரும் அடிச்சாங்க நாவல சரியா, அது அந்த மேட்ரு
இது எல்லாமே அந்த பாயிண்ட் கிளாரிட்டி இருக்கு, ஓகேவா? பட் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக். நான் அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி தூரமா வச்சுட்டு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசினா ஷோ வில் டெஃபினெட்லி அவங்க 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 ஒரு மாதிரி கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதேதான் ஒபிட்ட ப்ரோ. என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணா நிறைய வீடியோஸ்ல வந்து லிட்டரலா நிறைய அழுது இருக்கா. அவளுக்கு அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு. அவளுக்கு எப்படி ரிசல்ட் வந்ததுன்னா அவளை மட்டும்தான் எல்லாரும் பேர சொன்னாங்களாம். எம்ஜேவை லைட்டா தான் சொன்னாங்களாம். அப்போ பொண்ணுங்க நாங்க இப்படி வந்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணா. பட் வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஷி வில் யூஸ் கரெக்ட் வே. ஷி வில் டெஃபினெட்லி கோ டு 100 days. மக்களே நீங்க எல்லாரும் கனி மக்களே நம்ம அடிக்கணும். நம்ம வந்து இதே மாதிரிதான் சபரி சாண்ட்ரா பிரஜன் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். திவ்யா எல்லாம் அவங்க பெருசா வந்துட்டோம் அந்த ஒரு வாரமா, அதுக்கப்புறம் காணாம போனாங்க. அதேதான் ஆதிரையும் பண்ணுவா. பட் அகைன் ரிப்பீட்டடா நம்ம பார்த்தது என்னன்னா, ஹர் ஆங்கர், ஹர் ஈகோ டேக்ஸ் ஓவர், ஹர் would take over her gameplay. பாப்போம். Nevertheless, நான் I'm telling you, she'll get out within 3 weeks. அது ஓகே. அவங்க உள்ள 3 வாரம் இருந்து ரம்யா வெளில அனுப்பிச்சா சந்தோஷம் தானே. வாய்ப்பே ப்ரோ இல்லை இல்ல ஆலன் ப்ரோ, இதுல எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கனி அடிச்சாங்கன்னு வைங்களேன், கனி போய் எப்ஜே பேக்கப் பண்ணிட்டா முடிஞ்ச கதையே. இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு அதனாலதான் அது பயமா இருக்குன்றேன். எஃப்ஜே பேக் பண்ணா போட்டோம் அப்படியே வெளில, அது போதும் எனக்கு தப்பே இல்ல. அப்படி இவ்வளோ அடி அடிச்சோம் அவங்க எஃப்ஜே போய் பேக் பண்ணுவேன்னு பண்ணாங்கன்னா கிளம்பிட்டோம். அவங்களுக்கு அறிவு வேண்டாம். எல்லா இடத்துலயும் கரெக்டா இருந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கோட்டை விட்டா எப்படி? எரிச்சலா ஆகுது. எனக்கு ஆசையா தாங்க இருக்கு. எனக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. தப்பா நடக்கிற ஒரு விஷயத்துக்காக முட்டு கொடுக்குற பழங்கள்லாம் எனக்கு கிடையாது. சபரி நல்லா விளையாடா சபரிக்கு ஃபயர் விட போறேன். அவரும் நல்லா விளையாடா அவங்க ஃபயர் விட போறேன். இல்ல அவங்க சிஸ்டர் விஜய் கூட சபரியோட சொல்லியிருப்பாங்கல்ல ப்ரோ, நீங்க பார்ஷியலா இருக்காதீங்க. விஜய் கூட சொன்னாலே. இருங்க, ஹோஸ்ட் ஏதோ சொல்றாங்க கேட்டுக்கலாம். இல்ல சபரியும் அப்படித்தானே ரம்யான்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. கண்டென்ட் தங்கச்சி பாசமலர் எரிச்சலா இருக்கு. இல்ல இவங்கலாம் they don't have to convince me like that they're good people. அது ஏற்கனவே எனக்கு தெரியும். show me something else. no, be righteous, be strong, question people. இருக்கட்டுமே, என்ன ஆயிட போகுது? நீங்க கேக்குற கேள்வினால இவங்கலாம் உங்களை விட்டு போறாங்கன்னா நல்ல விஷயம். இவங்களெல்லாம் கூட வச்சா வாழ்க்கை தான் நாசமா போகும். அக்குமா நீங்க சொன்னீங்களா ஒண்ணு, அதுல எனக்கு ஒரு இது மட்டும் இருக்குது. அந்த ரம்யா மேட்டர் இருக்குல்ல, ரம்யா உள்டா போயிட்டாங்க. இப்ப போய் நேரா போய் பாதகிட்ட உட்காந்துக்கிட்டு மச்சான் நீதானா பெரிய வாழ அளவாதான் மச்சான் சொல்லி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து பாதகத்துக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கைத்தட்டி எனக்கு அது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ரம்யா மாறல. ரம்யாக்கு முன்னாடியே கனியும் விக்கல் சிக்கிரமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு கனி தான் போய் சபரிட்டே சொல்லுவாங்க. சபரிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் கேட்பாரு. இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல சபரிய வந்து கனி பார்க்கல அப்படின்ற மாதிரி நான் நிறைய டிப்ஸ் பார்த்தேன். எனக்கு அந்த இடத்துல சொல்ல வர்றது அதுதான். அவங்க போய் டைரக்டா நான் போய் சபரிட்ட சொல்லணும்னு தான் அந்த இடத்துல விக்கல்ஸ்டே சொல்லுவாங்க. விக்கல்ஸ்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சபரிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், சபரியோட கேம் பிளேக்கு இது அடி வாங்கும்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க பேசி அதுக்கப்புறம் போய் அந்த ரம்யாட்ட சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த இது பண்ணிருப்பாங்க. என்ன ஹோஸ்ட் கை காமிக்கிறாங்க? நான் கிளம்புறீங்களா? இல்ல தெரியாம. என்னாச்சு? இல்ல ப்ரோ, தெரியாம 100க்கு பதிலா அழுத்திட்டாங்க போல. நான் எனக்கு வந்துச்சு கொஞ்சம். அதெல்லாம் ஏன் நோட் பண்றீங்க? ஒரு மாசம் ட்ரைனிங் ஃபைல் போட்டு பேசுறேன். எல்லா நேரத்துலயும் போயிட்டு கம்பு சுத்திட்டு இங்க வந்து தப்பா எடுத்துறேன். எனக்கு புரியலையே. கரெக்டா இருக்குங்க. இல்ல எனக்கு என்ன பயம்னா, இப்ப ஆதிரை போயிட்டு சாண்ட்ரா மாதிரி பார்வதி கேங்ல சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. அவ்வளவுதான், 2 பேரும் எவிக்ட் ஆயிடுவாங்க. இல்ல அது நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்வதி இஸ் அகெயின்ஸ்ட் எஃப்ஜே இல்லையா? அண்ட் இந்த இப்போ இந்த ரோஸ்ட் கிடைச்சிருக்கு இல்லையா எஃப்ஜேக்கு. சோ இதுவே வச்சு பார்வதி அடுத்த வாரம் இன்னமும் எஃப்ஜே போட்டு இது பண்ண போறா, நல்லா அடிக்க போறா. சோ ஆப்வியஸ்லி ஆதிரியோட கோலுமே டு ஹிட் எஃப்ஜே in lot of various areas. So both of them will become buddies. You see buddies. இல்ல காயத்ரி இல்ல சப்போர்ட்டும் வரும்ல. எப்படியுமே பார்வதி ஃபேன்ஸ் வந்து பார்வதிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லவங்கல்ல, அவங்களே ஓட் பண்ணுவாங்க. அதே கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு
நீ சொன்னீங்கல்ல காயத்ரி எப்படி சிரிப்பதுடா எனக்கு இல்லண்ணே எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் யோசிச்சு பாக்குறேன். ஹாட் ஸ்டார்ல ஒரு ஓட்டு பார்வதிக்கு போட்டு மிஸ்டு கால் ஓட்டு ஆதிரைக்கு போடுவாங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க. உதித்த காசுக்கு ஒரு ஓட்டு விடாது. இது ஒரு செகண்ட். இல்ல காயத்ரி நீங்க சொன்னீங்கல்ல அது ஆதிரி மேட்ரு, எனக்கு எனக்கு அப்படி தோணலை எனக்கு அது. ஏன்னா சாரி, ஸ்பீக்கர்ஸ்ல காயத்ரி இல்லையே. பேர் காயத்ரி தானே உங்களுக்கு. மாறு வேஷத்தை மாத்திக்கிறீங்க, வாய்ஸ் மட்டும் மாத்திட்டு. சரி ஓகே, பேக் உமன் நீங்க வாய்ஸ் கொஞ்சம் மாத்திட்டு வந்து பேசினா நாங்க உங்களை காயத்ரி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். சரி ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்னு எனக்கு நீ சொன்னீங்கல்ல, அதை வந்து எனக்கு பார்வதி தான் போகும். இப்ப ஆதிரை உள்ள போனோடனே யாருக்கு போய் ஆதிரை கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, பார்வதி தனியா கூட்டு போய் ஆதிரை கிட்ட பயங்கரமா மண்டை கழுவாங்க. ஓகேவா, மச்சான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, அப்படி போகுது வெளியே அப்படின்னு உட்காந்து வெளியே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் பயங்கரமா கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்களோட க்ளோஸரா ட்ரை பண்ணுவாங்க. பார்வதி பண்ற முக்கிய வேலை இதுதான். எவனா ஒருத்தவங்க சண்டை போட்டா ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட போய் உட்காந்து தனியா பேசி அவனை மண்டை கழுவுற வேலை 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 இருக்குல்ல, அதை பக்காவா பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து இவங்களுக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பேர் சாண்ட்ராக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறமா திவ்யாக்கு பண்ணாங்க. இவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து கலர்ச்சி மண்டை பயங்கரமா கழுவுனாங்க. ஆப்போசிட் இருக்க விஷயங்களை எடுத்து எடுத்து வச்சு வச்சு பாயிண்டா அழகா அழகா கேம் சூஸ் பண்ணி அவங்கள அவன் பக்கத்துக்கு கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பார்வதி கிளவரா பண்ணுவாங்க. அந்த அந்த சகுனி வேலைலாம் அதான் ஊருக்கு எழுதிருப்பாங்கல்ல, அந்த வீடு சண்டை நினைச்சுதான் போகும், நேரா போயிட்டு இந்த வீட்டுல கிளவி கூப்பிட்டு மச்சான் அப்படி பண்றாங்க பேசி அழகா அவங்கள கூப்பிட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் பக்காவா பண்ணுவாங்க பார்வதி. அதுக்கு பேர் பண்ணுவாங்க. அது பண்ணா பேக் ஃபயர் தான் ப்ரோ ஆகும். அது பண்ணா அது நல்ல கேம் பிளேவா இருக்காது. இப்ப பார்வதியோடயோ சாண்ட்ராவோடயோ போய் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதை விட இப்ப நிறைய பேத்துக்கு இதை விட அது நல்லா இருக்கு அப்படின்னு வந்ததே இவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க தான். இவங்களும் போய் சேர்ந்து மொத்தமா டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரீச் தான் கிடைக்கும். எனக்கு அதுதான் வேணும்ன்றேன். இப்ப வந்து ஆதிரை வந்து சென்ட்ரா நின்றுக்கிட்டு பார்வதி சைடு திரும்பி பார்வதி கொஸ்டின் கேட்டாங்கன்னு இருக்க மைலேஜ் திரும்பி ஏத்துற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது வேணாம். பார்வதியோட சேர்ந்து போய் நீங்களே அடிக்கட்டும், எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு மைலேஜ் ஏறட்டும். இல்ல ஒரு நிமிஷம், நீ எஃப்ஜே அடிக்க உள்ள போனா எஃப்ஜே ஆஃப். ஆதிரை உள்ள போனாவே எஃப்ஜியோட கேம் என்ன பண்ணணும் அவனுக்கு சத்தியமா தெரியாது. அப்படியே அவன் ஸ்டக் ஆகி ஒரு வாரம் ஃபுல்லா இந்த நான் சொல்றேன், இப்ப அடுத்த வாரம் ஃபுல்லா அவன் கேமே இருக்காது. ஏன்னா எடுத்து பாரு, எதுவுமே அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான். பிகாஸ் ஆஃப் ஆதிரை உள்ள போனதுக்கு அப்புறமா அவன் கண்டிப்பா அதை வந்து நியாயப்படுத்த. ஏன்னா அவன் நிறைய வார்த்தை விட்டுருக்கான். போய் இப்ப ஆதிரை அடிக்கிறப்ப அவன் கண்டிப்பா என்னன்னு ஒரு விளக்கத்தை ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஓகேவா, அந்த இடத்துலலாம் மிஸ் ஆவான், கண்டிப்பா மிஸ் ஆவான். இப்ப ஆதிரை சேர்ந்துதான் வந்து ஆதிரை வந்து இதை காலி பண்ணலாம் கிடையாது. ஆதிரை உள்ள போனாவே அவனே அவன் காலிடுவான். அது சஸ்பென்ஸ், அவனுக்கு தெரியாது ஆதிரை உள்ள போறாங்கன்னு, வருவாங்கன்னு தெரியாது. தெரியாம ஆதிரை பத்தி நிறைய வார்த்தை விட்டுருக்கான் அவன். அவ கேம் ஃபயருக்கு அவதான் காரணம், நான் வந்து சொன்னேன் அப்பவே அவகிட்ட, அவ கேட்கல அப்படின்னு வந்து மொத்த பிளேமும் வந்து ஆதிரை மேல தூக்கி போட்டான்ல அவன். இது இது வந்து அவன் ஆதிரை வரலன்னு சொல்லி தான் அந்த பிளேம் போட்டான். பட் ஆனா இப்ப ஆதிரை உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பிளேம் எல்லாம் அவன் பார்த்துருப்பான்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அவனுக்கு. ஓகேவா, டக்குன்னு அந்த அப்படியே ஆஃப் ஆயிடுவான் அவன். எல்லா இடத்துலயுமே பேசவே மாட்டான். அந்த ஒரு கேம் பிளே இருக்குல்ல அவனுக்கு, அது அப்படியே மாறும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வரைக்கும் ஆதிரை உள்ள போனான். எனக்கு அப்படி தோணல ப்ரோ. எனக்கு அவன் இன்னும் ஃபயரா விளாடுவான்னு தோணுது. எனக்கு இன்னும் அவன் ஆட்டிடியூட் காமிச்சு விளாட போறான்னு தான் தோணுது. ஏன்னா அவன் என்னதான் வெளியில பாத்துட்டு வந்தாலும் அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான். ஒரு இடத்துல இது ஆதிரை நீ இப்படி வராத, உன் போய் உன் கேம் விளாடுன்ற வார்த்தை சொல்லியிருக்கான்ல, அவன் அதை வச்சுதான் இவங்க எல்லாம் வந்துட்டாலும் அவன் ஆஃப் ஆகாம விளாடணுன்ற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் திரும்ப ஆட்டிடியூடோட விளாட போறான்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஆஃப் ஆகி இப்ப இந்த சபரியா இருக்கட்டும், கம்ருதீனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல போய் உட்காந்துட்டாங்கல்ல, ஒரு 2 வாரம் ஆள் தெரியாம இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்க மாட்டான் இவன். ஏன்னா இந்த வாரம் அப்படிதான் உட்காந்துருந்தான். வியானாக்கும் சேர்த்து அடி விழுந்துச்சு. அதனால இவன் எனக்கு தெரிஞ்சு விளையாடுவான்னு தோணுது, என் பாயிண்ட் ஆஃப் வியூல. பாப்போம். இல்ல அது வியானா கிட்ட போறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம். ஓகேவா, அவன் வியானா வச்சு ஒரு கண்ணன் பார்க்க ட்ரை பண்ணல. அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா இது அவன் இது எதிர்பார்க்க மாட்டான். பேக் ஃபயர் தான் அவனுக்கு. அந்த கண்டென்ட் அவன் பண்ணாம தனியா அவன் கேம் விளையாடிட்டான்னா நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏத்துப்பேன். அந்த பாயிண்ட் ஆஃப் நீ கேம் விளையாடு. இப்ப அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தூக்கி ஆதிரை வந்து அவங்ககிட்ட இருக்கிறப்ப நீ வந்து என்ன பண்ண மாதிரியே நீ வந்து வியானா ட்ரை பண்றேன்னு சொல்லி வியானா கிட்ட சும்மா யாரா இவன் ஆதிரை கிட்ட அவன் சொன்னது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் என் கேம்ல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பேசினான். சரியா, இவகிட்ட என்ன சொல்லியிருக்கானா, யாரு வியானா கிட்ட, ஆதிரை கிட்ட எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இமோஷன்ஸ் கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகேவா, ஆதிரை வந்து கேட்கும்போது இது அப்படியே ஜஸ்டிஃபைட் ஆயிடும் எஃப்ஜேக்கு. அவன் சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவனுக்கு நிஜமாலே ஃபீலிங்ஸ் வந்து இது வியானான்ற பொண்ணு மேலதான் இருக்குன்ற மாதிரி ஜஸ்டிஃபை ஆயிடும். ஆயிட்டு அப்புறம்
இந்த பொண்ணு வந்து திருப்பி அதை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னு நினைக்கிற? FJக்கு தான் மைலேஜ். அவ்வளவுதான். இதுதான் நானும் சொன்னேன். புரியுதா? ஏன்னா அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் உன் மேல நான் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு சொல்ல மாட்டான். போய் உன் கேம் விளையாடுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பான். ஒரு இடத்துல கூட FJ சாப்பிடாம இருக்கிறது கூட ஆதிரை நான் போய் சாப்பிட வைக்கணும், இவன் ஏன் பேச மாட்டான்னு சொல்லி பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்கல்ல. அவன் அந்த பாயிண்ட் ஈஸியா எடுத்து வைப்பான். அதனாலதான் நான் அவன் விளையாடுவானே சொல்றேன். அந்த பாயிண்ட வச்சு அவன் பயங்கரமா ஆடுவான் bro. அந்த ஒரு பாயிண்ட் வச்சு என்னதான் அகைன்ஸ்டா பேசினாலும் இதே திருப்பி பேசுவான். இன்னைக்கு ஓஸ்டே லாக் பண்ணி வச்சிருக்கானே அவன் தான் அந்த பார்வதி மேட்டர்ல. அதை கட் பண்ணில போட்டாங்க எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்களே. அதுதான் அவன் பேசாமலாம் இருக்க மாட்டான். பெரிய ஈகோ. இப்போ நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், பார்வதிக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு, FJக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு, ஆதிரைக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு. எனக்கு என்னன்னா ஆதிரை உள்ள போய் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் அடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், முக்கியமா கனியை அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல பார்வதி கூட சேர்ந்துருவாங்கன்னு தோணுது ப்ரோ. இந்த கோபி சுதாகர் காமெடி வருமே, அவ திருவுரா நீ ஆடுறேன்ட்டு, அது மாதிரி தான் நல்லா இருக்கும். அது ஏன் பரவாயில்லன்னு சொல்றேன் பாருங்களேன். ஒரு கன்றாவி வந்து கன்றாவியா பண்ணும் போதே அது ரொம்ப கடுப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கன்றாவி தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க இருக்கிற ஆட்களுக்கு ஸ்கோரிங் அதுதான் ப்ரோ சொல்றேன், இது நல்லா இருக்கும்ன்றேன் ப்ரோ. அதுதான் வேணும்னே சொல்றேன். அப்பதான் ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு மைலேஜ் கிடைக்கும். இவங்கள போய் அடிச்சுக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு தான் மைலேஜ் கிடைக்கும். அதனால அப்படிதான் விளையாடணும்னே நான் சொல்றேன். அவங்க யாரு பக்கம் நிக்கிறாங்கன்றத வச்சுதான். அவங்க சட்டன்னு போயிட்டு பார்வதி பக்கம் நின்னா நானும் சேர்ந்து ஆதிரையை பொழந்துருவேன். அவங்க ரொம்ப டீடைல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு போய் கை வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க எங்க வேணா போட்டோம், அவங்க எங்க பார்வதி தவிர அவங்க எங்க வேணா போட்டோம், யார வேணா அடிக்கிட்டோம், சந்தோஷம். நான் வந்து இல்ல ப்ரோ, எனக்கு இல்ல வினோத்தை கை வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. வெளியில பாத்துட்டு தானே போறாங்க. ஃபர்ஸ்ட் கை வைக்காம அவ கேமை சேஞ்ச் பண்ணனா, if I was in her place, what I would have done is I would have gone and said in front of the cameras to Vinod இந்த மாதிரி really sorry, நான் அந்த heat of the momentல அதை பண்ணேன். வெளில போய் பார்த்தப்பதான் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது, நம்ம இப்படி ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டாலே அவ்வளவுதான். அவ கிராஃப் எங்கயோ அவ்வளவுதான். அது என்ன அவர் ஏத்துக்கிட்டு ஓகேன்ட்டாருன்னா அவருக்கும் அது மைலேஜ் சொல்ல மாட்டான். ஆனா ஆதிரை being ஆதிரை she'll not do that. இல்ல தெரியல. அதெல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா இவங்க உள்ள போட்டோம், யார வேணா அடிக்கட்டும், பார்வதி பக்கம் நிக்காம யார வேணா அடிச்சாலும் அவங்க ஸ்கோர் தான். ஆனா பார்வதி பக்கம் என்ன செம்ம அடி விழும் அவங்களுக்கு. பிரபு ப்ரோ ரொம்ப நேரம் கை தூக்கிருக்கீங்க. I was about to say. ஆமா ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல பிடிச்சதே இதான்யா. பாத்துறீங்க. சொல்லுங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கருணாஸ் ஒரு படத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சொல்ல வரலான்னு வரும்போது இன்னொருத்தவங்க அந்த பாயிண்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாத்தி ஒருத்தரா சொல்லிட்டே இருக்கீங்க. நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வச்சா அந்த பாயிண்ட என்னால சொல்லவே முடியல. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, தயவு செஞ்சு அதையே சொல்லிடுறேன். இந்த FJ வந்து ரொம்ப கேவலமா ஒஸ்ட் பெஸ்ட்ல ஒண்ணு பண்ணி கானாவினத்தை உள்ள கூட்டுன்னு போனான். அதுக்கு ஒரு காரணமும் சொன்னான், வியனாவை வந்து பேரு கெடுத்துடக்கூடாது, நானும் அந்த பொண்ணு உள்ள போனா இதுவாயிடும்னு. ஏன்டா உள்ள போனா கெட்டுருன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து பேசினா கெடாதாடா? எனக்கு அது புரியவே இல்ல. ப்ரோ நடுவுல கம்பி இருக்கு. இல்ல அதுக்குதான் வினோத் கவுண்டர் கொடுத்திருப்பான். வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்மளால தூங்கிட்டு இருப்பான், டக்குன்னு எழுந்து பாக்குறப்ப 2 பேரும் உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. நம்மளால டக்குன்னு கவுண்டர் கொடுப்பா. என்னன்னா ஏமா உள்ள வாரியா கழுத்து வந்துடுறேன், இதுக்குதான் என்ன நீ கூட்டணிடா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அது சிரிப்பாட்டு பாக்குறப்போ. பிரபு ப்ரோ உங்க வாய்ஸ் கமருதீன் மாதிரியே இருக்கு ப்ரோ, மறுபடியும் லைட்டா பேசுங்க. சொல்லாதீங்க. இல்லங்க அவர் கமருதீன் வாய்ஸ் சொன்னாரு. வாய்ஸ் இஸ் வெரி நைஸ். கமருதீன்ஸ் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ். அதே மாதிரி இருக்கு, லைட் மறுபடியும் அதே மாதிரி பேசுங்களா ப்ரோ ஒரே முறை? இல்ல ப்ரோ, எனக்கு கமருதீன் அந்த வாய்ஸ் அதெல்லாமே ஓகே தான், டேலண்ட்லாம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த அவர் ஒரு வேலை பண்றாருல்ல, இங்க பார்வதி கிட்டயும் இங்க அரோரா கிட்டயும் மாத்தி பண்றது, இந்த வீக்கெண்ட்ல இதுவாகும் போதெல்லாம் வேற ஒண்ணு பண்றது,
அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இது வந்து நல்ல கேமும் கிடையாது, டாப் 5க்கு போக வேண்டிய கேமும் கிடையாது. ஓ! இப்போ நீதி நியாயம் அது நீங்க யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு புரியுது. இந்த சேனல் ஷோ கிட்ட தான் அத எதிர்பார்க்காதீங்க. இவனுக்கு அதெல்லாம் அதுல ஆன்றதுக்கே தெரியாது. அவங்க சூஸ் பண்ணுவாங்க. யார் இருக்கிறதுலே படு கேவலமா இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் தூக்கின்னு போகணும்னு பார்ப்பாங்க. அதான் ஒரு bro, நான் மேட்ச் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அந்த இவரு அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிரேக்ல டக்குன்னு அந்த காது கிட்ட கை வச்சுன்னு கார்த்தி ஓகேவா கார்த்தி அப்படின்னுவாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. போன போன வீக்கெண்ட் வந்து மனோ கார்த்தி 2 பேரும் மனோ கிட்ட தான் சேரை தூக்கி தூர கடாசி இருப்பாரு. இந்த தடவை வந்து வெறும் கார்த்தி அவர் பின்னாடி உட்காந்து டாக் பேக்ல கொடுத்துட்டு இருப்பாரு. கார்த்தியை மாத்திரம் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒளரி விடுறாருன்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம் காட்சி கொடுக்கறது இன்ட் மட்டும் தான். இவர் தான் பெரிய நேஷனா கொண்டு வராப்ல அத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடா இன்ட்னு. இவரு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கேட்டுக்கிறாரு அத. சொல்லுங்க. அப்புறம் தான் பேசுறாரு. இல்ல காட்சி எனக்கு நல்லா தெரியும் bro. காட்சி பண்ண ஒரு வேலை டவுட்டா இருக்கு. யார பாத்து இல்ல குறிப்பெல்லாம் கேட்டு இருக்கிறது செசமி சீட் எல்லாம் வந்துச்சே. சாரி இங்கதான் he just came close. ஓகே நானும் யூடியூப் வீடியோ அந்த காட்சியோட இன்ஸ்டாகிராம் ஐடி தேடுங்க ப்ரோ. அதிகம் பண்ணி கேட்கலாம் ப்ரோ. நீங்க பாரதி ஃபேனா ப்ரோ நீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு எதுக்குடா அதெல்லாம் இதெல்லாம் ஒரு வேலையாடா. இல்ல ப்ரோ ஷோ கரெக்டா பாரதி பக்கமே கொண்டு போறாரு. டைட்டில் வின்னர் அதுல ரேஞ்சுக்கு அவர் அவங்க தள்ளிட்டு போறாரு. சரி கேட்டு அவர் ஆமான்ட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாண்டானா ஒரு மன திருப்தி ஆயிடல எனக்கு. நான் முள்ளுகள் வச்சுட்டு இருக்கிறத. ஆமான்னு எடுத்துக்கோ. திருப்தி ஆயிடும் பாரு இப்போ உனக்கு. ஒபிட்ட ப்ரோ ரம்யாவே கொண்டு போறாங்க, பார்வதி கொண்டு போக மாட்டாங்களா? ஆனா டேய் நீங்க ரம்யா சொல்றீங்க. ஆனா சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி அழகா ஒயிட் வாஷ் பண்ணி அவங்களை ஃபைனல் வரைக்கும் ஸ்டேஜ் நிக்க பிளான் பண்ணி அவங்களுக்கு கப் கொடுக்குற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒண்ணும் உட்காந்து ரம்யா ஃபேமிலிக்கு வச்சுப்பாங்க. அவங்க குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தொத்தி விட்டுருவாங்க, அச்சு பத்தி விட்டுருவாங்க. பார்வதி என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்கன்னு அதுக்கு பார்க்க மாட்டேங்குது. இது நெகட்டிவிட்டி ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா மாத்தி அவங்களுக்கு கப்பு கையில கொடுத்து நீங்க தான் வின்னர் அப்படின்னு தள்ளிட்டு போற பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காதடா. இறங்குவாங்க. அவ்வளவு கேவலமெல்லாம் இறங்க மாட்டாங்க. ஆனா பார்வதியால அதை தக்க வைக்க முடியாது. 2வது வார்த்தையிலேயே ஒரு அசிங்கமான வார்த்தை வரும் வாயில இருந்து. ஐயோ எனக்கு வருதுன்னா சொல்லு ரான்றியலாச்சே. குழந்தைகளா ப்ரோ அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. அது மட்டும் சொல்லாதீங்க ப்ரோ. அந்த கான்செப்ட் அவங்க லைவ்லயும் சொல்லிட்டாங்க ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியோட ஜீ தமிழ் பெட்டர்னு தோணுது எனக்குலாம். குழம்பாகி போயிடல. அப்படியே கேட்டாரா என்ன குழந்தை கிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களான்னு கேட்டாரா? இல்ல ப்ரோ இவங்க லைவ்ல சொல்லுவாங்க இந்த குழந்தைகளான்றத எதுக்கு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. திவ்யா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, தாய்லாந்தோட ஸ்லாங் மாதிரி அது. அதனாலதான் அதை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதனால சொல்றேன் அதை. தாய்லாந்து ஸ்லாங்கா? நாம அதை விடலாமே. ஓ மை காட். அதுதான் சொன்னேன். அதனாலதான் அது பேசப்படுறதே கிடையாது. அது வேற இதுல இருந்து கண்டெஸ்ட் வருது. அதனால அதை விட்டுருங்க. அதனாலதான் விடுங்க. அது எனக்கு ஆமா அதை விடலாம். வீலக்கி வந்திருக்காங்க. வீலக்கி அது ஆமா புதுசா வீலக்கி தான் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. யூ ஹேவ் எனி பாயிண்ட்ஸ் யூ வுட் லைக் டு ஷேர்? பாருங்க. வாங்க தலைவி. ஹலோ குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். குட் ஆஃப்டர்நூன். சபரி ஆரம்பிச்சுவாங்க. இல்ல எனக்கு இப்போதைக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்ல. எனக்கு இன்னைக்கு ஹோஸ்டிங் பிடிக்கல. இன்னைக்கு எபிசோடு சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கும் இல்ல. எஃப்ஜேவை அடிச்சதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதும் பிடிக்கல. ஏதோ முக்கியா அடிச்சது பிடிக்கலையா? இன்னும் அடிச்சிருந்திருக்கலாம்ல. அது எனக்கு பத்தவே இல்ல. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கேட்ட சரி கொஞ்ச நேரத்துல வியானாவை அடிக்கவே இல்ல. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. வியானாவை வந்துட்டு எப்படியெல்லாம் செஞ்சிருக்கலாம் தெரியுமா? இன்னைக்கு நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எதுவுமே இல்ல. சும்மா பொசுன்னு போயிடுச்சு. ஆமா வியானால கண்டென்ட் இல்ல இனிமேல்ட்டு.
Lucky, Alan, FJ would on the content whatever she did along with FJ, take it out of the equation, right? I keep often telling the Madri, had it been in she okay, கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீறி கொஞ்சம் இடத்துல போனா அந்த ஆர்த்தோபெடிக் ஷூஸ் ஆக்கும் சொன்னதுக்கு அப்புறமே she extended the game a lot. அது அங்கேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தா she actually played that task well. நம்மளுக்கு ஏன் அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா it was played by someone whom we have been I wouldn't say against but disgusted from the beginning. இல்ல கிடையாது. அப்படி இல்ல. வியானா வந்துட்டு ஏதோன்னும் நீங்க சொன்ன மாதிரி தான். ஓவர்போர்ட் போனதுனால மட்டும் கிடையாது. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் குடுத்தாங்கல்ல ஒண்ணொண்ணும் பண்ணும்போது. அதுக்கு அவங்க அத பண்ணாமலே இருக்கலான்ற ஒரு ஃபீல் குடுக்க வச்சுட்டாங்க. அது வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு நம்மலாம் ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப சுபிக்ஷா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இப்போ ஒண்ணொண்ணும் திருடிட்டு, திருடிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்தாங்கல்ல. சீரியஸா சொல்றேன். எனக்கு அந்த அந்த எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. அவ்ளோ கேவலமா அவ்ளோ வேண்டாம். அந்த வேர்ட் வேண்டாம். Lucky, அவ்ளோ கொடுமையா நீங்கள் அவர் இருக்கு. எக்ஸ்பிரஷன்ஸ் ரசிக்கல. ஆனா ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்திருக்கான். யார் அலன் ப்ரோவா? அதுல மொத ஆள் கோஹோஸ்ட் நான் தான். அதை தெளிவா இல்ல மொத ஆளே கோஹோஸ்ட் தான். நைட் ஆனா அந்த வீடியோ எடுத்து அவங்க பின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பின் பண்ணாம இருக்காங்க. இல்ல, அவ்வளவுதான். நான் இது மட்டும் கேட்டு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, எனக்கு ஏன் பிடிக்கலன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த டாஸ்க்கு வெளியே போய் அதை ரூன் பண்ற மாதிரி யார் எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஓகேவா? அந்த டாஸ்க் ஒரு ஃப்ளோ இருக்கு, அந்த ஃப்ளோக்குள்ளதான் இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே தரேன். இந்த எக்ஸ்கர்ஷன் மேட்டர் இருக்குல்ல, எக்ஸ்கர்ஷன் மேட்டர்ல இவங்க பங்கேற்றுக்காததுக்கு காரணமே இவங்க டாஸ்க்கை விட்டு வெளில போனாங்க. அதனாலதான் அதை குறிச்சு ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்களால சொல்ல முடியல. he felt very embarrassed there. சரியா? அவங்களுக்கு அது பர்சனலா அஃபெக்ட் ஆகும்போது தான் அது தப்புனே அவங்களுக்கு புரியுது. இப்போ இது என்கரேஜ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்க்கை விட்டு வெளில போய் ரூன் பண்ணலான்ற ஒரு விஷயத்த என்கரேஜ் பண்ணிட்டாருன்னா 15 பேரை 15 பக்கம் போனாங்கன்னு வைங்க, குப்பை மாதிரி இப்போ இருக்கிறதோட இன்டூ 100 டைம்ஸ் குப்பை மாதிரி இருக்கும் ஷோ. Alan bro, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். டாஸ்க் விட்டு எங்க வெளில போனாங்கற? ஒரு கிளாஸ் நடக்குது, ஓகேவா? கிளாஸ் நடக்கும்போது கிளாஸுக்குள்ள இருந்து நீ அட்டூழியம் பண்றதுதான் கரெக்ட். உங்களுக்கு புரியுதா? கிளாஸுக்கு வெளில ஓடி போய் எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணு பண்றது இருக்குல்ல, தட்ஸ் ரூனிங் த டாஸ்க். யூ ஆர் நாட் ஆக்சுவலி பிளேயிங் த டாஸ்க். நீங்க கிளாஸ்க்குள்ள இருக்கணும். இல்ல ஓகே, இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்ல என்ன ஆகும் தெரியுமா? So they'll especially 11th 12th எல்லாம் students, there will be few students who on purpose they bunk their classes and they loiter around the campus and do all not nonsense stuff. Okay, she chose that role, bro. ஏங்க அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் குறைய சொல்ல. பேட் ஸ்டூடெண்ட் ரோல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூல்லயாவது வந்து விடுங்க, நான் வேற அந்த எக்ஸாம்பிளுக்கே நான் போல. இது மாதிரி கேக்குறேன். இதுல இருந்து வெளில போனா கேமரா வாஸ் லைக் அங்க ஃபோக்கஸ்ட்ல இருக்காதே. டாஸ்க் எங்க இருக்கும் அங்கதானே ஃபோக்கஸ்டா இருக்கும். இல்ல அவங்களோட ஸ்கோப் எங்க இருந்துச்சு? அதுல அவங்க பேக் ஸ்டூடெண்டா ப்ளே பண்ணாங்க. அவங்களோட ஸ்கோப் எங்க இருந்துச்சு? அவங்க வெளியில வந்து பெட்ரூம்ல படுத்திருக்கிறது ஸ்கோப்பா? கிடையாது. இல்ல அதுதான் அவங்க பண்ணாங்க. அது எப்படி ஸ்கோப் ஆகும்? அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மேக்கப்னு ஒரு இது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துட்டு போய் அவங்க உட்காந்துருந்தாங்க. அதை நீங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? நீங்க வில்லன் பேட் ஸ்டூடெண்ட்னு ஒரு ரோல் எடுத்து பண்ணிருந்தீங்கன்னா போல்டா அதை ப்ளே பண்ணிருக்கணும். நான் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் இருந்தது இல்லையா லாஸ்ட் சீசன்ல வந்து டீமன்ஸ் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கே அரோஜகமா அது என்னடா ஏன்டா இப்படி போட்டு பாடுபடுத்திட்டு இருக்காங்கன்ட்டு தோணிட்டு இல்லையா? இல்ல நம்மளுக்கு அது பிடிக்கல, நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு தோணல. பிடிக்கல. ஆனா நான் இந்த டாஸ்க்குமே எப்படி பாக்குறேன்னா, she just எப்படி இரிட்டேட் பண்ண முடியும், எல்லாரையும் அரவுண்ட் எப்படி இரிட்டேட் பண்ண முடியும், அப்படிதான். I honestly can't believe I'm defending her actions. I hate myself for that, but you got to give credit where it's due. இல்ல I will not give credit. It's stupid. இங்க பாருங்க, ஏஞ்சல் vs டீமன் டாஸ்க்ல அதோட கோர் கான்செப்டே யூ ஹேவ் டு பி ஈவில், யூ ஹேவ் டு பி ஏஞ்சலிக். அதுதான் அதோட கான்செப்டே, அந்த டாஸ்கே அதுதான். யூ ஹேவ் டு டூ தட். அந்த டாஸ்க்கை தான் நீங்க பண்ணணும், ஓகேவா? எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் வந்து லைக் டீமன் மாதிரி பண்ணும்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை.
எனக்கு மஞ்சரி டீமன் மாதிரி பண்ணும்போது எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. அது எதுக்காகனா ஆரம் சார்ந்து தான் நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் மஞ்சரி அடிச்சிருப்பேன் அந்த சீசனு. மத்த எல்லா இடத்துலயும் ஐ அம் a huge fan of மஞ்சரி. See, personal statements shouldn't be kept inside the game. அது வந்து நீங்க ஃபாலோ பண்ற ஐடியாலஜிஸ்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்க கூடாது. பிகாஸ் இட் வில் பிகம் லைக் அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு ஒரு கெட்ட பேர் அது. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடும். எனக்கு அதனாலதான் அது பிரச்சனை. இப்போ இங்க வந்து இந்த டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க்ல வந்து விதின் த டாஸ்க் இப்போ உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னது ஹாஸ்டல் போக டைம் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்டல் போயிட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன். சூப்பர். இப்போ தமிழ் கிளாஸ் இருக்கு, தமிழ் கிளாஸ்க்குள்ள போயிட்டு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணணுமோ பண்ணு, சூப்பர். அது ஓகே. ஆனா மொத்த கிளாஸும் இங்க இருக்கு, நீ வந்து எங்கேயோ தனியா போய் கட்லெட்ல படுத்துனுக்குற. இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? Nobody spoke about her, man. All she got was hate from people for doing all of that. அவ்வளவுதான் நடந்தது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை என்கரேஜ் பண்றாங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த ஹேட்டை வந்து இவங்க மத்தவங்க எல்லாம் வளர்த்துக்கிட்டா இப்போ பெரிய அமௌண்ட் ஆஃப் ஹேட் ஒருத்தங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் சப்சைட் ஆயிடும்னு நினைச்சுக்கிட்டு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. They're willing to ruin the reputation of all of these contestants just to offset the hate that one person is getting. எனக்கு அதுவும் பிரச்சனை தானே. அது சொன்னாதான் தேங்க் யூ அப்படின்றாங்களே ப்ரோ. எனக்கு இதுல பெரிய மேட்டரே வந்து ஒரு விஷயம் மறைஞ்சு போனதுதான். அவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து ஒருத்தர் அழகா துண்டை போட்டு தலையில துண்டு போட்டு நைஸா நழுவிட்டு போயிட்டான் பத்தியா கம்பெனி. எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு இந்த வாரம் அவன் செஞ்ச செயல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டு த கோர் இழுத்து போட்டு மிதிச்சிருக்கணும் அவனெல்லாம் இந்த வாரத்துல. அதை அப்படியே வந்து இந்த விஜய் அடிச்சது பிரச்சனையே இல்லை, கூட சேர்ந்து இவனையும் அடிச்சிருக்கணும், பூவை சேர்ந்து நாரும் மணக்கும்ல, அந்த மாதிரி பூ மணந்து போச்சு. ரைட்டு, இந்த நாயை மணக்க வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு லிட்டரலா. கமருதீன் என்ன பண்ணாரு இந்த வாரம்? நல்லாதான் பண்ணாரு. கமருதீன் எதுவும் தப்பா பண்ணல. He did great job actually. இல்ல ஒரு நிமிஷம், அந்த வெசல் வாஷிங் மேட்ல எடுத்து வச்சு அடிச்சிருக்கலாம், கை கலாம் தந்து எடுத்து வச்சு அடிச்சிருக்கலாம், அதெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சு அடிச்சிருக்கலாம். உனக்கு அது வேலையே அடிக்கணும்? ஒருத்தங்களுக்கு மனிதாபிமானத்துல போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு அடிக்கணுமா? மனிதாபிமானமா? அப்ப டாஸ்க் என்ன பண்றது? டாஸ்க் ஒழுங்கா பண்ணல தானே எஃப்ஜே வச்சாங்க. இப்போ எங்க டாஸ்க்ல 1-2 வாட்டி வெளியில போயிட்டு வரதும் தப்பு கிடையாது. இப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு முழுக்க வெளியில போயிருந்தாரு. நம்ம கமருதீன் வந்துட்டு அவர் வெளியில போகவே இல்லைன்றதுதான் பிரச்சனை. அவர் அந்த ரோலுக்குள்ள வரல, அவர் ரோல்ல தான் இருந்தாரு. அவர் கேப்டனா வரலன்றதுதான் பிரச்சனை. அவர் டாஸ்க்குள்ளதான் இருந்தாரு. யாரு டாஸ்க்குள்ள இருந்தாரு? அசிஸ்டன்ட் எஃப்ஜே டாஸ்க்குள்ள இருந்தாரு. டாஸ்க்குள்ள இருந்துட்டு ஸ்டூடெண்டோட லவ் பண்ணிட்டு இருந்தாரா? ஒரு வார்டன் ஸ்டூடெண்ட் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அச்சச்சோ, ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வார்டன் கால அமுக்கும் போது அது கரெக்ட் மனிதாபமான்றீங்க. ஒரு வியானா தனியா இருக்காங்க. நான் மறுபடியும் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க எஃப்ஜே வந்துட்டு டாஸ்க்குள்ள இருந்தாரு, வெளியில போகல. நான் சொன்னேன் கம்மு டாஸ்க விட்டு வெளியில வந்து மனிதாபிமானத்துல ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன். நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க எஃப்ஜே டாஸ்க விட்டு வெளியில போகல. சோ டாஸ்க்குள்ள இருந்து எஃப்ஜே வந்து ஒரு ஸ்டூடெண்ட லவ் பண்ணிட்டு சுத்தி இருக்காரு, which is against. அதுக்கே போட்டு பொலந்திருக்கணும். நீங்க தான் சொன்னீங்க எஃப்ஜே வந்து டாஸ்க விட்டு வெளியிலேயே இருந்தாருன்னு சொன்னீங்க. அதுக்குதான் நான் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். இல்ல நீங்க இப்ப வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சனால நான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப அதே மாதிரி வியானா தனியா இருந்தாங்க, பேட் ஸ்டூடெண்டா இருந்தாங்க, அந்த ஹியூமனிட்டி அடிப்படையில எஃப்ஜே போய் பேசினாருன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? ஏங்க நான் சொல்லலங்க. நான் என்ன சொன்னேன்னா, அவரு எஃப்ஜே கொஞ்சம் வெளியில போனாருன்னு அட்லீஸ்ட் நானாச்சும் கொஞ்சமாச்சும் மரியாதையா சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க எஃப்ஜே டாஸ்க விட்டு வெளியில போகலன்னு சொல்லிட்டீங்க. சோ டாஸ்க விட்டு வெளியில போகாம ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருந்த வார்டனுக்கு டாஸ்க விட்டு கொஞ்சமா வெளியில வந்து மனிதாபிமானத்துல ஹெல்ப் பண்ணது தப்பே கிடையாது. இல்ல அவன் சொல்லட்டுமா? நான் ரெண்டுமே தப்புன்னு தான் சொல்றேன். நான் ரெண்டுமே தப்புன்னு தான் சொல்றேன். நீங்க இருக்கீங்களே, சும்மா இருந்தா கூட அழகா முடிச்சிருந்துக்கலாம். நீங்க ஒரு வேலை பண்ணீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணேன்ப்பா? நான் எதுவும் பேசவே இல்லையாப்பா. உங்க பேரு ஸ்பாட்டன் கிடையாது, ஒபிட்டோ. ஓகே ஸ்பாட்டனா? ஓகே இல்ல ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சது என்ன இல்ல, நீங்க சொன்னீங்களே எனக்கு 2 பேரும் லவ் பண்ண கண்டென்ட் சொல்லி. அப்ப அதே கொஸ்டின் நான் பாரதி பக்கம் வைப்பேன். பாரதி பண்ணலையா? நைட் டைம் வந்து நான் படுத்துக்கலையே சொல்றேன். எனக்கு புரியல. லிட்டரலா வந்து அந்த கேரக்டர் வெளியே வந்து
எங்கெல்லாம் வந்து அந்த பாயிண்ட் கமருதீன் மூலமா வச்சாங்க, அதே மாதிரி கமருதீன் வச்சான், வைக்காமலாம் இல்ல நிறைய இடத்துல. ஓகேவா? எனக்கு நீங்க எஃப்சிஏ கொஸ்டின் கேக்குறீங்கன்னா ஈக்குவல் கொஸ்டின் அப்படியே தூக்கி நீங்க பார்வதியும் கமருதீன் வைக்கணும். ஓகேவா? ஆஸ் அ கப்பு நிறைய இடத்துல அவங்க அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அழகா இருக்க சேவ் பண்ணி சொல்லி அவனை 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 வந்து ஸ்டூடெண்டாவே அணுகல அவங்க. ஓகேவா? அப்படின்றப்ப நான் அதையுமே எடுத்து வச்சுப்பேன். எல்லா இடத்துலயுமே வந்து கமருதீன் ஸ்டூடெண்ட் அணுகல நிறைய இடத்துல. ஓகேவா? எனக்கு அப்ப பேசணும்னா எதுவுமே எடுத்து வச்சு பேசலாம். அதே மாதிரி கமருதீனும் அவங்க வாரன அணுகல, சில இடத்துல அணுகலாம், நிறைய இடத்துல அணுகவும் கிடையாது. நீங்க எஃப்சிஏ பேசுனீங்கன்னா இந்த பக்கமும் பேசணும். எஃப்ஜே பேசுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. கமருதீனை பேசுறதுக்கு காரணம் எல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமருதீன் பண்ண விஷயம் ஒரு ஹியூமானிட்டியில பண்ண விஷயம். கமருதீன் எல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு கண்டிப்பா பாயிண்ட் அவுட் பண்ற நிலைமையில கமருதீன் கிடையாது. ஹி டிட் அ கிரேட் ஜாப். ஹி ஆக்சுவலி பிளேட் வெரி வெல் லாஸ்ட் வீக். அதனால கமருதீன் பத்தி எல்லாம் வந்துட்டு சொல்றதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அக்கா வீல்ல கேக்கா ஒன்னே ஒண்ணு நானும் வீலக்கியோட இதுல நானும் ஒரே நிமிஷம் வீலக்கியோட ஒரே நிமிஷம் இருங்க. நான் சொன்னது அப்படியே மாத்தி போயிருச்சு. நான் என்ன சொன்னேன்னா கமருதீனை கேள்வி கேட்டிருக்கலாம்னு சொன்னேன். கமருதீன் இந்த வாரம் பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா எஃப்ஜே வந்து டாஸ்க்குள்ளேயே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா எஃப்ஜே வந்து அடிச்சது காரணமே அவன் டாஸ்க்குள்ள தன்னை வந்து ஒரு கண்டஸ்டண்டா அந்த கேரக்டருக்குள்ள இருந்தான்னு அடிச்சாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் டிஃபெண்ட் பண்ண வந்தேன். இது எப்படி போகுது அப்படின்னா எஃப்ஜே வந்து அந்த டாஸ்க்குள்ள இருந்து அவர் பண்ண வியானாக்கு நியாயப்படுத்தின மாதிரி இருக்கு. நீங்க வேற ஏதோ காமெடியா பேசுறீங்கன்னு நினைச்சு நான் ஒரு காமெடியா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சேன். வியானா தனியா இருந்தாங்க, அதனால ஹியூமானிட்டி போனாங்கன்னு காமெடியா எடுத்து வச்சேன். இது டோட்டலா மாறி போயிட்டு இருக்கனால அதை ரிமைண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஆலன் ப்ரோ நீங்க பேசுங்க. இல்ல விஜய் சேதுபதியே டைரக்டா பாராட்டினாரு இல்ல, சோ அதோட முடிச்சிடலாம். அவர்தான் கமருதீன் நீங்க நல்லா ஆடுறீங்க, அதோட ஓகே. இல்லங்க அவரே சொல்லிட்டாருங்க. ஒரு லாஸ்ட் 3 வீக்கா கமருதீனுக்கு பாராட்டு விழுந்து. என்ன ஆலன் ப்ரோ நீ சொல்லுங்க, நீங்க தான் இருங்க. விஜேஸ் என்ன சொன்னாரு, வர வர உன்னோட கேம் பிளேயை நான் வந்துட்டு ரசிக்கிறேன். அப்போ கமருதீனோட கேம் பிளே எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இஸ் ஆக்சுவலி கெய்னிங் நாட் ஈவன் கெய்னிங் இஸ் ஃபேன்ஸ், இஸ் கெய்னிங் ஈவன் தி ஹோஸ்ட். அவரோட கேம் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. நான் கரெக்டா தான் பேசிருக்கேன். ஆலன் ப்ரோ தான் இது கரெக்டா சொல்லுவாரு. அவர்தான் ஆர்மில ஆரம்பிச்சாரு. ஆலன் ப்ரோ யாருக்கு? கமருதீன்கா? ஆமா ஆமா, இன்னும் மறந்துட்டீங்க. சீக்ரெட் கமருதீன் ஆர்மி. இல்ல இவ்வளவு நேரம் பேசுறப்ப நான் கமருதீன் சப்போர்ட் பண்ண நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சுச்சு சர்க்காசம் பண்ணிக்கன்னு சொல்லி. சாரி இலக்கி, நான் அதனாலதான் திரும்ப ரிமைண்ட் பாயிண்ட்லாம் வேற எடுத்துட்டு வந்தேன். என்னடா நம்ம பண்ணதை திருப்பி கொண்டு போறா, ரிமைண்ட் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் சர்க்காசமா இருக்குன்னு தான் அந்த சர்க்காசமா பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். நான் எப்போயோ உங்களை நிறுத்த சொன்னேன். நீங்க வந்து அப்பவே நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. நான் திரும்பவும் வந்து நடுவுல சொன்னேன். இப்போ ஒரு வேலை பாத்தீங்க பாருங்க ஸ்வாட்டன், அமைதியா இருங்க ஸ்வாட்டன். அப்பவும் கேட்கல, திருப்பி இன்னொரு பாயிண்ட் எடுத்து வந்து வைக்கிறீங்க. நான் என்ன பண்றது? நான் அப்பயே சர்க்காசமா எல்லாரும் கமருதீன் ஃபேன்ஸ் ஆயிடுவோம் போல ப்ரோ. அட என்னங்க ஃபேன்ஸ், நான் சிம்பிளா முடிச்சிருப்பேன். ஒண்ணுமே பண்ணலன்னா அங்க பாராட்ட கொடுக்குறாரு ஹோஸ்ட்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருப்பேனே. யாருங்க மியூட் போறது? நான் எங்க மியூட் போட்டா? இது ஒண்ணு பேட் உமனா இருக்கும் இல்ல. நான் அன்மியூட் பண்ணி விட்டேன் எல்லாரையும். எனக்கு தெரிஞ்ச அக்கு தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கும் போது கைப்பட்டு மியூட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கமருதீன் பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கமருதீன் ஆர்மிக்கு வந்துடுவாங்க. சோ அது தெரிஞ்ச விஷயம் தான், நோ ப்ராப்ளம். நான் இந்த ஸ்பேஸுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு குரூப்போட லிங்க் அனுப்புற, ஜாயின் பண்ணிக்கங்க. வெல்கம் டு கமருதீன் ஆர்மி. நவியானா ஆர்மி. நான் ஆதிரே ஆர்மிப்பா. நான் ரம்யா ஜோ ஆர்மி. கமருதீன் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருக்கானுங்க. அவனை ஓட்டு காணாம ஓட்டு அவனுக்கு விழுந்திருக்கு. காணாம நாமினேஷன் அந்த ஓட்டு அவனுக்கு விழுந்திருக்காரு. அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம பாத்தீங்களா, காணாம இல்லாமலே நாங்க வந்து ஓட்டு சம்பாதிச்சிட்டோம்னு பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது பெரிய சிரிப்பா இருக்கு எனக்கு. யோ அவன் ஓட்டுல ஸ்பிளிட் ஆகி அமித்துக்கு முழுக்க